பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே. சரி, வணக்கம். சரி, சத்தமா கதைக்கணும். நல்ல என்னன்னு சொல்றேன், சத்தமா கதைக்கணும். மட்டாக்கள் கதைக்காம உதவியா இருக்கும் எனக்கு. சரி, என்ன பேர் உங்களுக்கு? ராஜேந்தினி. சரி, ராஜேந்தினிக்கு இன்றைக்கு எழுதியே அடிச்சுட்டாங்க. 50வது வயசு எழுதி ஒட்டிட்டாங்க. அப்போ நாங்கள் கேட்க தேவையில்லை என்ன நடக்குது இங்கேன்னு சொல்லி. சரி, இன்றைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. முதலாவது வந்து ஹாப்பி பர்த்டே பட்டு ஒன்று வந்திருக்கு. பட்டு ஒன்று தான் வீட்டுக்கு கூப்பிடுறது. சரி, ஹாப்பி பர்த்டே பட்டு ஒன்று சொல்லி அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வடிவா வாங்குங்க பாரம். சரி, வச்சிருங்க. சரி, ஓகே. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. யார் அது இந்த அழகான கேக் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்த நினைச்சு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தது? தம்பியோட குடும்பம் நிக்கணும். எங்க நிக்கணும்? பிரான்ஸ்ல நிக்கணும். ஓகே, அண்ணா நிக்கிறேன். அண்ணா நிக்கிறேன். மகளும் நிக்கிறேன். அக்காட மகளும் நிக்கிறா. சரி, அடுத்த கிஃப்டையும் கொடுப்போம். முதல் லிஸ்ட் எடுத்துட்டோம். அடுத்த கிஃப்டையும் கொடுப்போம். உங்களுக்காக அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. பட்டு வந்து 50வது பிறந்த நாளை கொண்டாடுறா இன்றைக்கு வீட்டை. ஸோ அவங்களுக்கு இந்த பரிசுகளை எல்லாம் கொண்டே கொடுங்க. நாங்கள் இந்த இடத்துல அவளோட பக்கத்தில் நின்று விஷ் பண்ணுறதுக்கு கேக் கட் பண்ண இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறோம், மிஸ் பண்ணுறோம் அவங்கள. ஸோ இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுங்கோண்டு யாரும் அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு சரியா யாருன்னு சொல்லி சொல்லணும். பேரும் சேர்ந்துதான் அனுப்பியிருப்பாங்க. அக்காட மகள்லாம் இதுக்கு மெயின். அக்காட மகள். சரி, அக்காட மகளுக்கு என்ன பேர்? பவிதா. பவிதா இல்ல. சாரிக்கான்னு சொல்லுவேன். சாரிக்காவும் இல்ல. இல்லையே. தம்பியின் குடும்பம். தம்பியின் குடும்பம் அங்க இருக்கிறாங்க பிரான்ஸ்ல. என்ன பேர் அவங்களுக்கு? தம்பிக்கு தயான்னு சொல்றது. தயா இல்ல. அர்பிகா. தம்பியின் பிள்ளையர் அர்பிகா அர்வின். அப்படி வாரீங்க நீங்க? இல்ல. தம்பியின் வைஃப் நிக்கிறார். தம்பியோட வைஃப்க்கு என்ன பேர்? வசந்தி. இல்ல. அண்ணாக்கு என்ன பேர்? அண்ணாக்கு தாசன். எங்க இருக்கிறாங்க? ட்வின்ஸ். நானும் மகன் ட்வின்ஸ். ஓகே, சரி. அவரும் பிறந்த நாள் கொண்டாடுற. சரி, அவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் இந்த நேரத்துல. ஆனா அவங்க ஒருத்தர் அனுப்பலையே. அவங்க 3 பேர் தான் எங்களுக்கு நிக்கணும் அனுப்பக்கூடியவங்க. இன்றைக்கு ஒருவேளை வீட்டுக்குள்ள இருந்து அறிஞ்சுட்டாங்களோ செய்யக்கூடிய இல்ல. அவ எல்லாரும் கிஃப்ட் தந்துட்டாங்களா? இன்னைக்கு தந்துட்டாங்க. சரி, பாப்போம். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. வடிவா மாட்டி போகட்டாமன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, யோசிச்சு சொல்லுங்க. யார்? வடிவா ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 3-4 பேர் எல்லாம் அனுப்பவே இல்லை. அக்காட மகள்லாம் அனுப்பியிருப்பா. சாரிக்காலாம் விருப்பம் கூட வாக்குறாங்க. அப்படியா? அவதான் எங்களுக்கு எல்லாம் செய்யறோம், கூட செய்கிறவா. சரி, ஓகே. அடுத்த இன்னொரு கிஃப்ட் இருக்குது இந்த பாக்ஸுக்குள்ள. பாப்போமா? சரி, பாருங்க. நாங்க என்னன்னு சொல்றோம், பவர் கட் இருந்தாலும் நாங்க போக்கஸ் எல்லாம் அடிச்சு உங்களை வடிவாக்கி தான் எடுக்கிறோம். எடுங்க, என்ன இருக்குன்னு சொல்லி வெளியே. என்ன எவ்வளவு இருக்கு? என்னங்க? $50. சரி, 50வது பிறந்த நாளுக்கு 50,000 ரூபாய் உங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கிறாங்க.
சரி, அவங்க இந்த நேரத்துல பக்கத்துல இல்ல, இருந்தாலும் உங்களோட வாழ்த்தி இன்னும் 2 என்வலப்பும் இருக்குதுன்னு. சரி, இப்ப நான் சரியா சொன்னாதான் இதை தருவேன். கிட்டத்தட்ட இதை சேர்த்தா வர காசு நான் கொண்டு போயிடுவேன் இல்லையண்டா. சரி, யாருன்னு யோசிச்சு பாருங்க. வேற யாக்களே சொல்ல மாட்டீங்க இல்ல? ஷுவர். சரி, அப்ப இன்னைக்கு உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பினவ யாருன்னு பார்க்க முதல்ல நாங்க இந்த கேக்கை கட் பண்ணுவோம். சரி சரி, அப்ப ஆக்கள் எல்லாரும் வந்தோன்னா சந்தோஷமா இந்த கேக்கை வெட்டுறதா சொல்லி இருக்கிறீங்க. ஸோ நாங்க இப்போ உங்களுக்காக ஒரு பிறந்தநாள் பாட்டு உண்டு, இந்த பரிசுகளை அனுப்பின ஆக்கள் சார்பா படிச்சுட்டு வலிக்கிட போறோம். சரியா? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Pattu. Happy birthday to you. Happy birthday. சரி, அடுத்த கிஃப்டையும் கொடுத்துருவோமா? இதை கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க யாருன்னு சொல்லி. சரி, இப்போ உங்களுக்கு வந்த இவ்வளவு கிஃப்டும் கொடுத்தது ஒரு ஆள். சரியா? கேக், 50,000 ரூபாய் காசு, மற்ற சாக்லேட் பாஸ்கெட், ஹேண்ட்பேக் இதெல்லாம் கொடுத்தது வந்து உங்களுக்காக ஒரு ஆள் கொடுத்துருக்குறாங்க. அது யாரா இருக்குன்னு சொல்லுங்க. படி வாய்ப்பா. அக்கா நிக்கிறவா இங்க? ஓகே, அதுதான் சத்தம் கூடவா இருந்திருக்குது. சரி, இது தெரியாம போயிட்டது எனக்கு. இது வந்து உங்களுக்காக உங்களுடைய மகள், என்ன பேர்? ஷாருக்கா உங்களுக்காக அன்பா கொடுத்துருக்குறாங்க. அம்மா நிக்கிறா. ஸோ அவட மகளின் சார்பாக நீங்க பக்கத்துல வந்துருங்க. மகள் இல்லாத இடத்துக்கும் அவ உங்களை பெறாமகள் கூட போடல, மகள் தான் அனுப்பி இருக்கிறா. அவட மகள் அனுப்பி இருக்கிறதா சொல்லுங்கன்னு சொல்லித்தான் இந்த பரிசுகள் எல்லாம் அனுப்பி இருக்கிறா. அக்காட மகளா இருந்தாலும் கூடுதலா என்னன்னு சொல்றேன், சித்தி தான் கூட வளர்க்குறேன்னு சொல்றது என்ன வீட்டுல அக்காட பிள்ளைகள். அதே மாதிரி சரி, அந்த விருப்பத்தின்பால் உங்களுக்காக ஆசையா அனுப்பி இருக்கிறா அவ. அதை விட உங்களுக்காக ஒரு சகோதரன் பக்கத்துல நிக்கிறபடியா பரவாயில்ல, இன்னொரு சகோதரம் ராசன் அண்ணா பிரான்ஸ்ல இருந்து 30,000 ரூபாய் அனுப்பி இருக்கிறாங்க. மற்றது 20,000 ரூபாய் அர்விக், ரெண்டு பேரும் 20,000 ரூபாய் அனுப்பி இருக்கிறேன். சரி, சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய மகளுக்கு, ஷாருக்காக்கு, அத்விக், அர்வின், ராசன் அண்ணா எல்லாருக்கும்? எல்லாருமே மாறி மாறி பார்த்து உங்களுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன நினைவு வச்சு இந்த பிறந்த நாளுக்கு எனக்கு இதை அனுப்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷமா இருக்கா? எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? கண்ணீர் வர அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. நானும் அந்த கண்ணீர் வர அளவுக்கு. சரி, அவ பக்கத்துல இல்லாட்டிக்கும் இன்றைக்கு உங்களை இந்த நாள்ல மறக்காம அன்பா இந்த பரிசல் நாம அனுப்பி இருக்கணும், சர்ப்ரைஸா அனுப்பி இருக்கணும். எப்பவும் சந்தோஷமா இருங்கோன்னு சொல்லியும் மிஸ் பண்றோம்னு சொல்லியும் அனுப்பி இருக்கணும். ஸோ எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். நீங்க ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா இந்த வீடியோவை பார்த்து நேர நிக்கணும்னு சொல்லி நினைச்சு சொல்லிடுங்க. சாரிக்கா, தயா, அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு சரி, இதுல கவலைப்பட தேவையில்லை. பிறந்த நாள் இந்த பிள்ளை வந்து அலோ பண்ணிட்டுன்னு சொல்லி பேச போறாங்க. இது சந்தோஷமான நேரம். அப்ப கவலைப்பட தேவையில்லை. அவை பக்கத்துல இல்லைன்ற கவலையில தான் அழுகிறாவே தவிர வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறும். சரியா? கவலைப்பட தேவையில்லை. தேங்க்யூ.